ஒரு போன் கூட அவன் பண்ணலன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவன் பொறுப்பு இல்லாம இருந்த காலத்துல கூட இப்படி வீட்டுக்கு வராம அவன் இருந்ததே இல்ல. அவனுக்கு அனு மேல பாசம் அதிகம். அவளை பார்க்காம அவன் இருந்ததும் இல்ல. இதெல்லாம் உனக்கே தெரியும்ல கயல். அப்படிப்பட்டவன் இத்தனை நாள்ல வராம இருக்கிறத யோசிக்கும் போது ஏதோ ஏதோ தப்பா நடந்திருக்குமோன்னு பயமா இருக்கு. எங்க வேலைக்கு போனாலும் 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருவான்ல. அப்படி இல்லைன்னா தினமும் போன் பண்ணி எல்லார்கிட்டயும் பேசுவான். இப்படி எல்லாம் அவன் இருந்து நான் பார்த்ததே இல்லையே கயல். அவனை நினைச்சு நினைச்சு ஒரு நாள் கூட எனக்கு நிம்மதியே இல்லை. ராத்திரியானா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏதேதோ யோசனை, பயமாவே இருக்கு. தனத்துக்கிட்ட அவனை பத்தி கேட்டாலும் சண்டை போடுறா, கோவப்படுறா. அவகிட்ட எதுவுமே கேட்க கூடாதுன்னு சொல்றா. அப்ப நாம யாருக்கிட்ட தான் இதெல்லாம் கேட்கறது? என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல கயல். ஒரு பக்கம் தேவியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நினைச்சு வேதனையா இருக்கு. அவளை எப்படி மாப்பிள்ளையோட சேர்த்து வைக்க போறோம்னு தெரியல. அன்னைக்கு வீட்டுக்கு போய் பேசிட்டு வந்தேன்னு சொன்னல. ஆனா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவிய வந்து அவங்க கூட்டிட்டு போகவே இல்லையே. இதெல்லாம் ஒரு பக்கம்னா இப்போ மூர்த்தி வீட்டுக்கு வராதது எனக்கு இன்னும் கவலையா இருக்கு. இப்படி என் பிள்ளைங்க உங்களுக்கெல்லாம் கடவுள் ஏன் சோதனைக்கு மேல சோதனை தராருன்னே தெரியல. மூர்த்தி வீட்டுல இல்ல. தேவியோட வாழ்க்கையும் என்ன ஆகும்னு தெரியல. இதையெல்லாம் நினைச்சு நீயும் நிம்மதியா வாழ முடியாம இருக்க. கண்ணு முன்னாடி என் பிள்ளைங்க கஷ்டப்படுறத பாக்குறதுக்கா நான் உயிரோட இருக்கேன். அம்மா அம்மா ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? முடியல கயல். காலம் பூரா இப்படி ஏதோ ஒரு கஷ்டத்தோடய நம்ம குடும்பம் வாழணுமா? ஹோட்டல்ல வேலை செய்யும் போது என்னால கவனத்தோட இருக்க முடியல. வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியா இருக்க முடியல. தேவியை என் கண்ணு முன்னாடி பார்க்கும் போதெல்லாம் அவளோட எதிர்காலத்தை நினைச்சு எனக்கு கவலையா இருக்கு. மூர்த்திய கண்ணு முன்னாடி பார்க்க முடியலையேன்னு கவலையா இருக்கு. இதுக்கெல்லாம் என்னதான் முடிவு கயல்? தேவி மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழணும். மூர்த்தி நம்ம வீட்டுக்கு வரணும். இதுக்கெல்லாம் ஏதாவது பண்ணு கயல். மா உன்னோட மனநல என்னன்னு புரியுதுமா. எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். தேவியோட வாழ்க்கைக்கும் என்ன பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு தாமா இருக்கேன். அதே மாதிரி மூர்த்தி விஷயத்திலயும் என்ன பண்றதுன்னு நான் முயற்சி பண்ணிட்டு தாமா இருக்கேன். மத்தபடி நீ நினைக்கிற மாதிரியோ பயப்படுற மாதிரியோ ஒண்ணுமே இருக்காது. கவலைப்படாத மா. மூர்த்தி எங்க இருந்தாலும் நல்லாதான் இருப்பான். நீ மனசு போட்டு இப்படி எல்லாம் குழப்பிக்காத. அண்ணி தான் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. என்ன அவங்க நம்ம கிட்ட பொய்யா சொல்லிருக்க போறாங்க? நம்மளை விட அன்னைக்கு பாசம் அதிகம் தானேமா. அப்படி ஏதாவது பிரச்சனைல இருந்தானா அன்னிக்கிட்ட அண்ணன் சொல்லியிருப்பான்ல. அண்ணியும் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல. ஏதோ வேலை விஷயமா முன்ன பின்ன வரத்துக்கு லேட் ஆகுமே தவிர மத்தபடி வேற எதுவுமே இருக்காது. என்னம்மா அப்படி பாக்குற? நான் தான் சொல்றேன்ல, நீ தேவையில்லாம யோசிச்சு பயப்படாத. இல்ல கையல், நீ என்னதான் சொன்னாலும் எனக்கு என்னவோ மனசுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. பெத்தவளா புள்ளைய பார்க்காம மனசு கிடந்து தவிக்குது. அம்மா இப்ப என்ன, மூர்த்தியை பார்க்கணும், சீக்கிரமா அவனை வர வைக்கணும், அதானே? சரி, நான் அவன்கிட்ட எப்படியாச்சும் பேச முயற்சி பண்றேன். அவனை இங்க வர வைக்கிறேன். அது என்னோட பொறுப்புமா, நீ கவலைப்படாத.